குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பிப்ரவரி மாத பலன்களை மட்டுமே தான் நம்ம பார்க்க போறோம். சோ மகர லக்னம் அப்படிங்கும் போது 8க்குரியவர் அஷ்டமாதிபதி லக்னத்துல இருக்கார் இப்போ. அப்படிங்கிற போது உங்களுக்கே தெரியும், இந்த தை மாதத்துல வந்து சூரியன் வந்து மகரத்துலதான் சஞ்சரித்து சோ அவங்களோட எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து 8ஆம் அதிபதி போய் மகரத்துல உச்சமாகும் போது வயிற்று வலி, சோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சோ கேஸா இருக்கட்டும், ஃபேட்டி லிவர்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் வந்து பெண்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் இருக்காங்க மெயினா, பாதகாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல 4ஆம் இடமும் 11ஆம் இடம் செவ்வாய் அந்த இடத்துல உச்சமாகும் போது கவனம் தேவை. அப்போ வந்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மூத்த சகோதரன். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட கொஞ்சம் கனெக்ஷனை அப்படிங்கிற பட்சத்துல வந்து கொஞ்சம் அண்ணன்மார்களா இருக்கட்டும், எல்டர்ஸா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருங்க. நீங்க அந்த விஷயத்த விலக்கி கொண்டுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாருமே வந்து டிரான்சிட் ஆகி ராகுவோட இணைவாங்க. அப்படிங்கும் போது 2ஆம் இடத்துல இவங்க எல்லா கிரகங்களும் வந்து அப்படியே ராகுவோட இணையும் போது என்ன அப்படின்னா, வார்த்தைகள் கண்டிப்பா சூரியன் அப்படிங்கனாலே ஸ்ட்ராங்கு, பாதகாதிபதி போய் கூட இருப்பாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சண்டையெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஸோ லாபாதிபதியும் அங்கே வந்து இருக்கிறனால ஸோ தெருநாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கும்போது உங்களுடைய 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படியே சார்ட் அவுட் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வழியில போற அடிமை விலங்குகளுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுங்க. அதே மாதிரி வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்க அம்மாவை நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவங்களே அந்த பாதகாதிபதியா வரும்போது இந்த மகர லக்னக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒன்னா அம்மா உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. இது இந்த மாதிரியான கிளாஷ் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம்ல அம்மாவுக்கு நல்லபடியாக நீங்க அவங்களை கவனிக்கும் போது அந்த பாதகஸ்தானமே வந்து நமக்கு நல்லபடியாக மாற்றி உங்களுக்கு தன வரவை கொடுக்க ஆரம்பிச்சிடும், சுகஸ்தானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். வண்டி, வாகனம், சொத்து எந்த அளவுக்கு நீங்க உங்க அம்மாவை பார்த்துக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும்.
ஸோ உங்களோட முயற்சி ஸ்தானமா இருக்கட்டும், உங்களோட லாபாதிபதி இப்போ கொஞ்சம் வக்கர நிலையில இருந்தாலும் சில விரயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். உடம்பு ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதே தான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு அந்த ஜூனுக்கு அப்புறம் மாறுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். ஸோ வந்து கோவில்ல வேலை செய்யக்கூடிய, சுத்தம் செய்ய வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா, ஸோ ஒண்ணும் வேண்டாம், ஒரு ரூ. 100 கையில கொடுங்க, ஒரு ரூ. 50 கையில கொடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். உங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும். எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும். எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.